ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளி கல்வித்துறை மற்றும் உள்ளடக்கிய கல்வி இணைந்து வழங்கும் சைகை மொழி பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சைகை மொழி பயிற்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷஸ் அண்ட் தென் ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது வாழ்த்துக்கள் என்னென்ன சொல்லுவாங்க, வேறு என்ன பண்டிகைகள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு சைன் லாங்குவேஜில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லித்தர பண்ணேன் நான். நீங்கள் எல்லாம் கரெக்டாக பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய செவித்திறன் குழுவுடைய மாணவர்கள்ட்ட பயிற்சி பண்ணுங்கள். இந்த சைன் எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் எங்கெங்கெல்லாம் இந்த சைன் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் அந்த மாணவர்கள்ட்ட பேசி பழகலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விஷஸ், அதாவது வாழ்த்துக்கள் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி எல்லாம் விஷஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி சைனில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா குட் மார்னிங், அதாவது காலை வணக்கம் அப்படிங்கிறத எப்படி நம்ம சைன் லாங்குவேஜில் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குட் மார்னிங் அப்படிங்கிறப்போ இது என்னது குட், இது மார்னிங். இது ஏன் மார்னிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதாவது என்னென்னா சன் என்ன ஆகுது, சூரியன் இப்படி கீழேருந்து மேலே உதிக்குதா, அதாவது குட்டு மார்னிங், குட் மார்னிங். நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மாணவர்கள்லாம் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் மாணவர்கள்லாம் உங்களை பார்த்து குட் மார்னிங் சார் அப்படிம்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுங்கள், அதுக்கு பதில் அதுக்கு குட் மார்னிங் அப்படின்னு நீங்களும் சொல்லலாம். ஸோ குட் மார்னிங், ரொம்ப கீழேருந்து மேலே வரணும்லாம் தேவையில்லை. சிம்பிளாக என்ன செய்யுங்க, குட் மார்னிங், அதாவது குட் சன்ரைஸ் ஆகுது. ஒன் மோர் சைன் இருக்குது என்னென்னா குட் மார்னிங் அப்படிம்பாங்க. குட் போட்டு மார்னிங், அதாவது இதை வச்சுக்கோங்க, இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா சைன், அதாவது சன் மேலே வருது. ஸோ குட் மார்னிங், புரியுதுங்களா? ரெண்டாவது எழுதிக்கோங்க குட் ஆஃப்டர்நூன். அப்போ சூரியன் எங்கே போகுது அப்படின்னா சன்னு இந்த இடத்துல போயிடுது. ஒரு 12 மணிக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா ஆஃப்டர்நூன் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ குட் ஆஃப்டர்நூன். அடுத்தது தெரியுதுங்களா, குட் ஆஃப்டர்நூன். மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட் ஈவினிங். உங்களுக்கு சிங்கிள் ஹேண்ட் சைன் லாங்குவேஜில் என்ன ஆகும்னா அப்படின்னு இப்படி காமிப்பாங்க ஆல்ஃபபெட்ஸ். ஸோ குட் ஈவினிங் அப்படின்னு காமிக்கலாம். குட் என்னாகுது ஈவினிங். அப்போ என்னாகுன்னா உங்களுக்கு மேகம்லாம் என்னாகுது இப்படி குறைஞ்சிரும். அந்த சூரியன் என்னாகுதுன்னா அப்படியே லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு பார்க்குறது. ஸோ என்னாகுது அப்படின்னா அப்படி போயிடுச்சா, அப்போ என்னாகுது ஈவினிங். ஒன் மோர் சைன் இருக்குது என்ன அப்படின்னா குட் ஈவினிங், அதாவது ரொம்ப கீழே கொண்டு போகக்கூடாது கையை. என்ன பண்ணுங்கள், குட் ஈவினிங் அப்படின்னு இப்படியே முடிச்சிடணும். புரியுதுங்களா? இப்படியே முடிச்சுக்கோங்க, குட் ஈவினிங். இப்போ குட் நைட், நாலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குட் நைட். ஸோ குட் நைட்டுக்கு என்ன செய்வீங்க, சைனு குட் கொடுத்துட்டு நைட்டுக்கு ஃபுல்லாக கீழே இறங்கிடுது, குட் நைட். ஈஸியாக இருக்கா? ஸோ ஒன்றொருத்தர் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் ஆர் குட் ஈவினிங். இன்னொன்று என்னது, லாஸ்ட் ஒன் என்னது, குட் நைட். எஸ், குட் நைட். நீங்கள் உங்கள் மாணவர்கள் எப்போ பார்ப்பீங்க, காலையில் பார்க்குறீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, உங்கள்கிட்ட குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்களும் அதுக்கு மேலே சொல்லலாம். வேறு ஆஃப்டர்நூன் நீங்கள் சில கிளாஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்கள் மாணவர்கள் என்ன செய்வாங்க, செவித்திறக்கூடிய மாணவர்கள்லாம் நீங்கள் போகிறப்ப அவங்களாம் எழுந்திரிச்சு நின்று குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இப்போ கிளாஸில் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப என்ன சொல்கிறாங்க, அவங்க உங்கள்கிட்ட குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்கள்கிட்ட வீடியோ காலில் பண்ணி ஏதாவது நீங்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், குட் நைட் அப்படின்னு கூட நைட்டில் பேசுனாங்கன்னா நீங்கள் அப்போ சொல்லலாம். ஸோ எந்த டைம் எது வேணுமோ அந்த டைம் நீங்கள் அந்த சைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னது, விஷஸ் அப்படிங்கிறதுக்கான 4 இருக்குது. இதிலே பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பர்த்டேக்கு விஷ் பண்ணுறேன், புரியுதுங்களா, ஒரு நியூ இயர் வருது, ஃபங்க்ஷன் வருது, விஷ் பண்ணுறேன். இப்போ இது ஜென்ரலாக நம்ம ஸ்கூலில் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அதை தவிர பர்த்டே வருது, ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது, அதுக்கெல்லாம் நம்ம எப்படி விஷஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? இப்போ தீபாவளி ஃபங்க்ஷன் வருது, தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது, பொங்கல் வருது, இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கும், அது ஃபெஸ்டிவல்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் எப்படி விஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், சரியா? ஸோ என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பி, பாருங்க ஹாப்பி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஹாப்பி. நீங்கள் ஃபீலிங்ஸ், அதாவது எக்ஸ்ப்ரெஷனில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஹாப்பி அப்படிங்கிறதுக்கு என்ன சைன் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ என்ன செய்வீங்க, ஹாப்பி. ஸோ ஹாப்பி. இது என்னென்னா பர்த், பாருங்கள் பர்த், பர்த் டே, புரியுதுங்களா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, புரியுதுங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்கள் பசங்களுக்கு யாருக்காவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சைன் பண்ணலாம், ஹாப்பி பர்த்டே TOU, புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ நியூ இயர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பி நியூ. இங்கே பாருங்களேன், நியூக்கு என்னது, உங்கள் கை வச்சுக்கோங்க, உங்கள் பேக் சைட்லேருந்து 2 ஃபிங்கரை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரணும்.
ஸோ ஃப்ரெண்டு கொண்டு வரீங்க. ஹாப்பி நியூ இயர் 2026. ஹாப்பி நியூ இயர் 2027 அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ அது மாதிரி இப்போ தீபாவளி வருதுன்னு வச்சுங்களேன், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஃபங்க்ஷனோ அது நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபெஸ்டிவலாக அது சேர்த்துக்கலாம். ஸோ இதான் என்ன அப்படின்னா விஷஸ் அப்படிங்கிறதுக்கான சைன். இதுவெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த செக்மெண்ட்டில். இதுவரையும் நான் சொல்லிக் கொடுத்த சைன் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி இது. இதை நீங்கள் பயிற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் மாணவர்கள்ட்ட பேசி பழகினா தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சைன் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்ததெல்லாம். சரிங்களா? இப்போ அடுத்த செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம், ஃபெஸ்டிவல்ஸ். ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்கள் இது ஃபஸ்ட்டு என்ன குறிச்சிருப்பீங்க, விஷஸ் எல்லாத்தையும் நீங்கள் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த டைட்டில் போட்டுக்கோங்க ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு. அதாவது பண்டிகைகள் என்னென்னலாம் இருக்குது, அந்த பண்டிகைகளை நாம் எப்படி சைனில் பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு பண்டிகைகள் அப்படிங்கிறப்போ பண்டிகைகளுக்கு என்ன சைன் பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், 2 கை வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா பண்டிகைகள் ஒரு ஃபங்க்ஷன். இன்னொரு சைன் சொல்லுவாங்க என்னென்னா இங்கே பாருங்களேன் எப்படி காமிப்பாங்க, அதாவது 2 கையிலையும் வந்து அந்த ஏதாவது பேப்பர்ஸ் அந்த பலூன்ஸ் எதாவது இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுவும் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் தான், ஃபெஸ்டிவல் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனாலே ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு தீபாவளி வச்சுக்கோங்க. தீபாவளி, இப்போ தீபாவளிக்கு என்ன செய்யுது அப்படிப்பாங்க, தீபாவளிக்கு இங்கே பாருங்கள் இப்படி காமிப்பாங்க. அதை தீபாவளினாலே விளக்கு கொளுத்துறது, விளக்கெல்லாம் கொளுத்தி என்ன பண்ணுவாங்க, தீபங்கள் இருக்கணும். ஸோ தீபங்கள் இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, இங்கே பாருங்கள் தீபாவளி, தீபம், அதாவது தீபம் இப்படி தீபமாக இருக்குது. இன்னொரு சைன் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள் இப்படி காமிப்பாங்க, அது வந்து என்னென்னா பட்டாசு வெடிக்கிறாங்க. இன்னொரு சைன் என்ன இருக்குது அப்படின்னா இப்படி காமிப்பாங்க, இங்கே பாருங்கள், அதாவது ஒரு புஸ்வானம் வைக்கிறீங்க, அந்த புஸ்வானம் வந்து அப்படி என்ன ஆகுது, நிறைய மத்தாப்பா அப்படியே கொட்டுது பாருங்க, இப்படி போகுது ஃபுல்லாக. ஹாப்பி தீபாவளி, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன் வந்ததுன்னா நீங்கள் உங்கள் மாணவர்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஹாப்பி தீபாவளி ஃபெஸ்டிவல், அதுக்கு விஷ் பண்ணுறேன். அங்கேருந்து உங்களை விஷ் பண்ண முடியாது, உங்களோட கை இங்கே இருக்க மாதிரி நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், விஷ் பண்ணுறேன், கை கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஃபங்க்ஷனில் ஃபெஸ்டிவலில் பொங்கல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொங்கலுக்கு வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், பொங்கல் கை வச்சுக்கோங்க. உங்கள் கையில் அந்த ஒரு பாத்திரம், அந்த தேங்காய் இலை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு அதை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கொண்டு வாங்க, அதை ஒரே ஒரு டன் கீழே ஆரம்பிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, அப்படியே மேலே போயிட்டு திரும்பி இப்படி ரிட்டன் கீழே வரீங்க. ஸோ இது பேர் என்ன அப்படின்னா பொங்கல் அப்படிங்கிறதுக்கான சைன். புரியுதுங்களா? எப்படி சொல்லுவீங்க, ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டு பொங்கல் இருக்கும், காணும் பொங்கல் இருக்கும், அது தனித்தனியாக வரும். ஸோ நம்ம மொத்தமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து என்ன சைன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது. இப்போ நான் எல்லாம் சொல்கிறது எல்லாமே என்னென்னா ஹிந்துக்கள் ஃபெஸ்டிவல் சொல்கிறேன். அடுத்து நம்ம முஸ்லீம்கான ஃபெஸ்டிவல்ஸ் வரும், அப்புறம் கிறிஸ்டியன்ஸ்க்கான ஃபெஸ்டிவல்ஸ் வரும். இப்படி வரிசையாக நான் சொல்கிறேன் இப்போ வரிசையாக. சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போது பாருங்கள், விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் மாதிரி உங்களோட கையை எப்படி வச்சுக்கோங்க, உங்கள் நோஸ்லேருந்து என்ன பண்ணுங்கள், இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி காமிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி காமிப்பாங்க. அதாவது விநாயகருக்கு வந்து இந்த யானை இது பெரியார்ஸ் எப்படி காமிப்பாங்க, இப்படி காமிச்சு இப்படி காமிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு இப்படி காமிச்சு இப்படி காமிச்சிங்கனாலே ஓகே தான். இப்போ சரஸ்வதி பூஜை வருது, ஆயுத பூஜைலாம் வருதுன்னா அங்கே பாருங்கள் இப்படி காமிப்பாங்க. இது எதுக்கு இப்படி காமிக்கிறாங்க, அதாவது வீணை காமிச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த இடத்துல மஞ்சள் குங்குமத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் கரைச்சி இப்படி தெளிக்கிறது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்படி சைன் வரும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹோலி. இப்போ ஹோலி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஹோலிக்கு என்ன ஆகும் அப்படின்னா கலர்ஸ். ஸோ அந்த கலர்ஸ் வந்து என்ன ஆகணும், கலர்ஸ் நிறையா இருக்குதும், அந்த கலர் பவுடர் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஹோலி ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக தெளிக்க போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் தெளிச்சு எல்லாம் பண்ணுவாங்க, ஃபேனியாக ஹாப்பியாக கொண்டாடுவாங்க. ஸோ ஹோலிக்கு என்னது, கலர்ஸ். ஸோ கலர்ஸ். புரியுதுங்களா? அடுத்து ஓணம் கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓணம்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூவை எடுத்து பூவால் கோலம் போடுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், பூ மாதிரி காமிச்சிட்டு கீழே என்ன பண்ணுங்கள், இப்படி காமிங்க, பூ அண்ட் தென் இப்படி காமிச்சிங்கன்னா அது வந்து என்னதுன்னா ஓணத்துக்கான சைன். புரியுதுங்களா? அடுத்து என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாவீர் ஜெயந்தின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், அப்படி காமிச்சிங்கன்னா மகாவீர் ஜெயந்தி அப்படிங்கிறதுக்கான சைன் வரும்.
புரியுதுங்களா? இப்போ ராமநவமி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, ராமன் மாதிரி காமிக்கணும். ஆர் காமிச்சு இப்படி ராமனை காமிச்சிங்கன்னா ராமநவமி. புரியுதுங்களா? அடுத்தது கிருஷ்ண ஜெயந்தி வரும். கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கிருஷ்ண மாதிரி காமிச்சிங்கன்னா இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கான சைன். அடுத்து அனுமன் ஜெயந்தி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். அனுமன் ஜெயந்திக்கான சைன் என்னென்னா, இங்கே பாருங்கள், அன்மன் மாதிரி இப்படி அன்மன் இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா அன்ம ஜெயந்தியாக வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கார்த்திகை தீபம் கொண்டாடுறாங்க அப்படின்னா இப்படி காமிப்பாங்க. அதாவது திருவண்ணாமலை மாரி அந்த மலை மாரி காமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, விளக்கு காமிக்கிறது. இங்கே பாருங்கள், இப்படி காமிச்சு விளக்கு கொளுத்துற ஃபங்க்ஷன். தீபம்னால என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இது வந்து திரி மாரி நீட்டிக்கணும் ஃபஸ்ட் ஃபிங்கரை. இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி காமிச்சிங்கன்னா அது வந்து என்னது, தீபம் கொளுத்துறது ஃபங்க்ஷனு. ஸோ தீபம் வந்து என்னது, நிறைய இடத்துல வீடெல்லாம் வச்சுக்கிறது, வீட்டு வெளியெல்லாம் வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொளுத்தி வைப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா கார்த்திகை தீபத்துக்கான சைன். புரியுதுங்களா? வேறு என்ன சைன், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெஸ்டிவலில் இப்போ சிவராத்திரி. இங்கே பாருங்களேன் எப்படி காமிப்பாங்க. அதாவது சிவராத்திரிக்கு சிவன் மாதிரி காமிச்சு என்ன பண்ணுவாங்க, அப்படி காமிச்சிட்டு அந்த இது மாதிரி அதாவது பாம்பு இருக்க மாதிரி காமிக்குவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா சிவராத்திரிக்கான சைன். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுளும் பார்த்திங்கன்னா ஒரு சைனில் இருப்பாங்க. அது என்ன சைனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஹிந்துக்களில் பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்கள்லாம் நம்ம கும்பிடுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லுக்கில் இருப்பாங்க. பார்த்து அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த பண்டிகைக்கு என்ன சைனோ அதை வந்து இங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னா கெஸ்ஸிங்கில் சைன் போட்டுக்கிறாங்க. அவங்கள ஒரு இமேஜின் பண்ணி ஒரு சைன் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதை மக்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரக்ஷாபந்தனுக்கு என்ன சைனுங்க பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ராக்கி கட்டுவாங்க பார்த்தீங்களா, இது ரக்ஷாபந்தன். வாங்க இப்படி காமிச்சிங்கன்னா ரக்ஷாபந்தன். புரியுதுங்களா? நீங்கள் ராக்கி கட்டியிருக்கீங்களா, அது இப்படி கட்டப்போ என்ன செய்வீங்க, சைனில் எப்படி காமிச்சிங்கன்னா அது புரியும். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ தமிழ் நியூ இயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், தமிழ் நியூ இயர். இது என்னது, தமிழ். இது வந்து அது ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, நியூ. இது நம்ம ஆல்ரெடி சொன்ன இயர். ஸோ தமிழ் நியூ இயர், ஹாப்பி தமிழ் நியூ இயர் விஷஸ். அதை வாழ்த்துறவன அப்படிங்கிறதுக்கான சைன். இப்போ வந்து அதிலே வந்து இப்போ தமிழ் வருஷ பிறப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுமாதிரி இப்போ தெலுங்கு வருஷ பிறப்பு வருது அப்படின்னா இங்கே பாருங்கள், தெலுங்குக்கு என்ன சைன்னா, இதான் தெலுங்குக்கான சைனு. சரிங்களா? தெலுங்கு நியூ இயர் அப்படி சொல்லணும். ஓகே, இதுவரை உங்களுக்கு நான் ஹிந்துக்களில் என்ன மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முஸ்லீம்ஸ்லாம் என்ன மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுவாங்க அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முஸ்லீம்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரம்ஜான். அவங்களுக்கு முக்கியமாக உள்ளது என்னென்னா ரம்ஜான். அதுக்கு என்ன காமிக்கணும், நம்ம ஆர் காமிச்சு என்ன காமிக்கிறீங்க அப்படி காமிச்சிங்கன்னா முஸ்லீம் ஃபங்க்ஷன்ஸ் ரம்ஜான். சரிங்களா? அவங்களாம் அப்படி ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இப்படி ப்ரே பண்ணுறதுனால ஆர் காமிச்சு இப்படி காமிச்சிங்கன்னா ரம்ஜான் ஃபெஸ்டிவல். அதே சேம் தான் என்னென்னா பக்ரீத்துக்கு பி கொடுத்துட்டு இப்படி காமிச்சிங்கன்னா பக்ரீத் ஃபங்க்ஷன். அதுமாதிரி மிலாட் நபிக்கு எம் காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா மிலாட் நபி ஃபங்க்ஷன். அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ஃபபெட்ஸில் உள்ள ஃபஸ்ட் லெட்டரை கொடுத்து ப்ளஸ் அவங்களோட ப்ரேயர் மெத்தட் ஆட் பண்ணுவாங்க. இப்படி தான் இங்கே போயிட்டுருக்குது. இது சொன்னால் இங்கே உள்ள செவித்தன் குழந்தை மாணவர்கள் அனைவருக்குமே புரியும் இது. சரிங்களா? ஸோ ஈஸியாக இதை நீங்கள் பண்ணலாம். இப்போ ஹிந்துக்கள் எப்படி ப்ரேயர் பண்ணுவாங்கன்னா இப்படி ப்ரேயர் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் இப்படி ப்ரேயர். இது எதுக்கு இப்படி சொல்கிறோம் தெரியுதா? அதாவது இந்த உத்ராட்ச கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா, உத்ராட்ச மாலை இருக்கும்ல, அந்த மாலையில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுவாங்க 1 2 3ன்னு 108 வரலாம் என்ன பண்ணுவாங்க, இதில் கவுண்ட் பண்ணுறதுனால அது மாதிரி ஒரு சைன் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது என்னது அப்படின்னா, முஸ்லீம் ஃபெஸ்டிவல்ஸில் ரம்ஜான், பக்ரீத், மிலாட் நபி, மொஹரம். அதுக்கு மொஹரம்க்கு என்ன காமிக்கலாம், இப்படி காமிக்கலாம். ஸோ சாட்டை அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க மொஹரம் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இது மாதிரி இப்போ உள்ள சைன்லாம் பார்த்துக்கோங்க. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சைனில் சேர்த்து சொல்லிக்கணும். சரிங்க? இவ்வளோ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன மாதிரி ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க, அதுக்கு என்ன சைன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கிறிஸ்டியன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக அவங்க என்ன கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸ். சரிங்க பாருங்கள், கிறிஸ்மஸ்க்கு என்னது சி காமிச்சு இப்படி காமிச்சிக்கலாம், இல்லை இப்படி கூட சி காமிக்கலாம், இல்லைனா இப்படி கூட காமிக்கலாம். அதாவது ஜீசஸ் பர்த்டே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இப்படி கிராஸ் காமிப்பாங்க. இதுவும் கிறிஸ்டியனுக்கான சைனு, கிராஸ். ஒன்மோ சைன் இருக்குன்னா இப்படி கிராஸ் காமிக்கலாம். சில பேர் இப்படியும் கிராஸ் காமிப்பாங்க. உங்களோட செஸ்ட்டில் வந்து மேலேருந்து கீழே இப்படி ஒரு செஸ் காமிப்பாங்க. இல்லைனா ஆப்போசிட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி காமிக்குவாங்க. இது மூணுமே என்னது, கிராஸ்க்கான சைன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஜீசஸ் பர்த்டே ஃபங்க்ஷன். புரியுதுங்களா?
ஸோ ஈஸ்டருக்கு இங்கே பாருங்கள், ஈஸ்டருக்கான சைன் இது. இங்கே ஒரு கையில் இங்கே ஒன்று வைக்கிறீங்க, ஈஸ்டருக்கான சைன். அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா குட் ஃப்ரைடே. இங்கே பாருங்கள், குட் ஃப்ரைடே. குட் என்ன பண்ணுறீங்க ஃப்ரைடேக்கு இந்த இடத்துல எப்படி காமிச்சிட்டு ஃப்ரைடேக்கு நம்ம சைன் சொன்னோம் பார்த்தீங்களா, வெள்ளிக்கிழமைக்கு புனித வெள்ளி, ஒரு புனிதமான நாள், வெள்ளி நாள், குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? கிறிஸ்டியன்ஸுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நான், கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே 3 சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 3 சொல்லி கொடுத்துருக்கேன். இது 3த்தையும் நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணுங்கள், மாணவர்கள்ட்ட பேசி பழகுங்க. சரிங்களா? இதை தவிர வேறு என்னெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே என்ன செய்வோம் நம்ம எல்லாருமே, நீங்கள்லாம் ஸ்கூல் போயிருப்பீங்க, உங்கள் ஸ்கூலில் கூட நீங்கள் எல்லாம் யாராவது கெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லை ஸ்கூலில் இந்த தலைமை ஆசிரியர் வந்து என்ன செய்வாங்க, கொடி ஏற்றுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும், எப்படி கெஸ் பண்ணிக்கணும், உங்கள் கையில் வந்து அந்த கொடியேற்றுற கயிறு இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. அந்த கயிறை நீங்கள் இழுக்கிறீங்க. அப்போ கொடி என்ன ஆகுதுன்னா கீழே மடிச்சிருக்குது, மேலே அப்படியே போகுது, மேலே போயிட்டு விரிச்சிடுது. ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் கீழே வருது. புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ரிபப்ளிக் டேக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ஒரே சைன் தான். அது எந்த டேயில் கொண்டாடுறோமோ அந்த டேக்கு நம்ம காமிச்சிக்க வேண்டியதான். ஸோ அப்போ எப்படி காமிப்பீங்க, எப்படி காமிச்சிட்டு எப்படி காமிச்சிங்கன்னா ஃபங்க்ஷன், அதாவது ஃப்ளாக் டே. ஃப்ளாக் என்ன ஃப்ளாக் ஹோஸ்டிங்னாலும் பரவாயில்ல, அதுக்கு அப்படி காமிச்சிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து என்ன செய்கிறோம், நேஷனல் லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா காந்தி ஜெயந்தி. ஸோ காந்தி ஜெயந்திக்கு இங்கே பாருங்கள், காந்திக்கு என்ன சைன் அப்படின்னா காந்தி ஜி காமிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி காமிக்கணும், இப்படி காமிக்கணும். ஆறு அக்டோபர் 2. அக்டோபர் 2 என்னது, காந்தி, காந்தி ஜெயந்தி. அது எதுக்கு அப்படி சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஜி காமிச்சிட்டு அவர் வந்து கண்ணாடி எப்படி போட்டிருக்காரு, ஸோ இப்படி போட்டிருக்காரா, போட்டிருப்பாங்களா சார், காந்தி போட்டிருப்பாருங்களா, இது பாருங்க காந்தி, காந்தி ஜெயந்தி. புரியுதுங்களா? இது ஈஸியாக இருக்கா? ஸோ காந்தி ஜெயந்தி. இப்போ இதுமாதிரி சில்ட்ரன்ஸ் டே நீங்கள் கொண்டாடலாம். சில்ட்ரன்ஸ் டேக்கு பாருங்கள், சில்ட்ரன்ஸ் டே. ஸோ சில்ட்ரன்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் இப்போ என்னாச்சு அப்படின்னா விமன்ஸ் டே கொண்டாடுறாங்க, ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. புரியுதுங்களா? அதுமாதிரி சில்ட்ரன்ஸ் டே இருக்குது. இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேர்ல்டு டிசபிலிட்டி டே இருக்குது. புரியுதுங்களா? வேர்ல்டு டிசபிலிட்டி டே, அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம் கூட இருக்குது, வேர்ல்டு டிசபிலிட்டி டே. புரியுதுங்களா? அது என்னது, டிசம்பர் 3ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். அதை தவிர ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம், தெரியலையா? என்ன தெரியுமா, நம்ம சைன் லாங்குவேஜ் டே. நம்ம சைன் லாங்குவேஜ் டே என்றைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியலையா? எஸ், என்னது அப்படின்னா செப்டம்பர் 23லேருந்து செப்டம்பர் 30 வரலாம் என்ன பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ். இன்டர்நேஷ்னல் டேன்னு சொல்ல மாட்டாங்க, இன்டர்நேஷ்னல் வீக். அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைன் லாங்குவேஜை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டேவோட நோக்கம் என்ன, அதாவது இந்த வாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா ஹியரிங் பீப்புள் நார்மலாக இருக்காங்கல்ல, பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த சைகை மொழியை பற்றிய விழிப்புணர்வை எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரும் சைகை மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனோட நோக்கம். இது யார் எய்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த சைன் லாங்குவேஜ் யார், வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டெஃப், WFD அப்படிங்கிறது வேர்ல்டில் இருக்குது, அது அமெரிக்காவில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 23லேருந்து 30 வரலும் அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கோட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அந்த கோட்டில் வந்து என்ன இருக்கோ அதை வந்து வேர்ல்டு ஃபுல்லும் உள்ள எல்லா டெஃப் பீப்புள்ஸும் நார்மல் பீப்புள்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோ ஹியூமன் ரைட்ஸ் வித்தவுட் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான கோட். ஸோ ஒவ்வொரு வாரம் அந்த 23ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதியிலும் பார்த்தீங்கன்னா 23 ஒரு எய்ம் தீம் இருக்கும், 24th ஒரு தீம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் எடுத்துப்பாங்க. அந்த தீம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நிறைய கான்ஃபரன்சஸ் நடத்துவாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், ட்ராமாஸ் வரும், கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்லாம் வரும். புரியுதுங்களா? ஸோ எல்லோரும் அவங்க கலந்துக்கிட்டு அவங்க அதுக்கு ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது நாட் ஒன்லி ஒன் கண்ட்ரியில் இருக்காது, வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள எல்லா கண்ட்ரியில் உள்ள எல்லாரும் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தீமோட மெயின் நோக்கம் என்னென்னா எல்லாரும் சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கற்றுக்கணும், அந்த ஹியரிங் இம்பேர்ட் பீப்புள்ஸோட இந்த சைன் லாங்குவேஜில் அவங்களும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தீமோட மெயின் நோக்கமே. புரியுதுங்களா? இந்த ஃபங்க்ஷனோட மெயின் நோக்கமே. ஸோ இன்டர்நேஷ்னல் வீக் ஆஃப் த டெப் அப்படிங்கிறது எப்போது, செப்டம்பர் 23லேருந்து செப்டம்பர் 30. புரியுதுங்களா? நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த சைன் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு
என்ன பண்ணுங்கள், இந்த செப்டம்பர் 23லேருந்து 30th ஒரு நாள் ஹியரிங் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வரவழைச்சி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சைன் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்களோட எப்படி பழகணும், அவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் சொல்லித்தரலாம். யார் கூட அப்படின்னா நீங்கள் தனியாக சொல்லித்தராமல் ஒரு ஹியரிங் அதாவது ஒரு காது கேட்கல வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுவரை நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம் விஷஸ். இந்த விஷஸில் என்னென்ன விஷஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ ஃபெஸ்டிவல்ஸில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ், அதுக்கெலாம் நம்ம எப்படி சைன் லாங்குவேஜில் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். புரியுதுங்களா? இல்லை ஏதாவது 1-2 விட்டு போயிருக்கும், அதுக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஸிங்கில் தான் ஆட் பண்ணி சொல்லிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதுவெல்லாம் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே நோட்டில் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களும் தனியாக பயிற்சி பண்ணிக்கணும், வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிக் கொடுங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய செவித்திறன் கூடிய மாணவர்கள்ட்ட நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.